எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க, மேஜிக் ட்ரிங்க் ஃபார் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ். இது வந்து உங்க போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டாபிக் பார்த்தோன்னா செம்மையா ஒரு ட்ரிங்க் சொல்ல போறாங்க. நம்மளுக்கு இப்போ கொட்டி கொட்டி தீக்கிற முடிய நம்ம நிறுத்த போறோம் அப்படின்னா ரொம்ப சாரி, அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், நிறைய ரீல்ஸ் நான் வந்து ஒரு ரீல் எனக்கு கிடைச்சது. அதை பார்த்த அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்களான்னு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். மேஜிக் ட்ரிங்க்கு, மேஜிக் பேஸ்ட்டு, என்னென்னமோ இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உணவுகள்லாம் சாப்பிடுங்க, இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மாத்திரெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா நம்ம 2 தடவை அதை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னடா இது, இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்றனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ என்னன்னா, ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க, மேஜிக் இந்த ட்ரிங்க் சாப்பிட்டீங்கன்னா யூ கான்ட் ப்ரிவென்ட் போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ். குழந்தை வந்து வந்தோடனே நம்மளுக்கு ஈஸ்ட்ரஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நம்மளுக்கு வந்து ஷெட்டிங் ஃபேஸ் அப்படின்றது 3 months 4 monthsலேருந்து ஆரம்பிச்சிடும். தட் இஸ் குழந்தை பிறந்து போஸ்ட்மார்ட்டம் 3 to 4 monthsல ஆரம்பிச்சிடும். இதை எதாலையும் தடுக்க முடியாது. நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க, அயனுக்கு அது இதுன்னு ஏதாவது ஒரு மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டருக்கு தெரியும் இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கு, ஹேருக்கு மட்டும் இல்லை உடம்புக்கும் அது கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்னால தான் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க மாத்திரை மூலியமா. நம்ம என்னதான் உணவுல எடுத்தாலும் மாத்திரை மூலியமா தேவை. ஏன்னா அது அதிகமா நம்மளுக்கு தேவை. ஃபுட்டால அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பர்த் அப்படின்றது, குழந்தை பர்த்ன்றது. ஸோ அதனால நம்மளுக்கு சப்ளிமெண்ட் தேவைனாலதான் அவங்க வந்து நம்மளுக்கு மாத்திரை வடிவத்திலையும் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து என்ன சாப்பிடணும்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ இருந்தும் நம்மளுக்கு ஷெட்டிங் ஃபேஸ் இருக்கதான் செய்யும். அதை நீங்க எதை வச்சும் தடுக்க முடியாது. உள்ள இருக்க ஹார்மோன்ஸ்னால அது நடக்குது. ஸோ இந்த மேஜிக் ட்ரிங்க், இந்த மேஜிக் விஷயம் இல்லை, இதை வாங்குங்க அதை வாங்கினா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இதனால வந்து உங்க ஹெல்த்துக்கு நல்லா இருக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க், அதுல வந்து சில நேச்சுரல் இது இருக்குது, அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சில பேருக்குலாம் ஆம்லா சாப்பிட்டா கோல்ட் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து எதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குமோ அதுக்கு பார்த்து சில ஏபிசி ஜூஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உங்க ஹெல்த்துக்கு நல்லது, அவ்வளோதான். மற்றபடி போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் பண்ணோம்னா அது குறைக்க கூட செய்யாது, அது ஒண்ணுமே பண்ணாது. அது நடந்தே ஆகும். அது நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கிற மாதிரி சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபேஸ்னு. அனஜன் ஃபேஸ், கெட்டஜன் ஃபேஸ், டெலஜன் ஃபேஸ் அப்படின்னு 3 ஃபேஸ் இருக்கு. அந்த 3 ஃபேஸ் தான் வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஃபேஸ், அதுக்கப்புறம் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகி, அதுக்கப்புறம் ரெஸ்டிங் ஃபேஸ், அந்த ஹேர் எல்லாம் ஃபால் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் வந்து அந்த டெலஜன் ஃபேஸ்ன்றவங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃபேஸ், அந்த ஹேர் லாஸ் ஆகிற ஃபேஸ். ஸோ இது இப்படிதான். இதை வந்து நம்ம தடுக்கவே முடியாது. எல்லாருக்கும் நடக்கும். நடக்கலைன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மி ஆட்களா இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே இது வந்து நடக்கும். இந்த ரியாலிட்டியை வந்து ஏன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம்? ஏன்னா நம்ம நிறைய விமன் இதை ஃபேஸ் பண்றோம். இந்த ரியாலிட்டியே நம்ம சொல்றோம், இதை வச்சு நம்ம வீடியோ மேக் பண்றோம். இதனால வந்து நம்ம தவறான ஒரு இன்ஃபர்மேஷன், தவறான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடியே கம்மியாக தான் இருக்கும். அது வந்து அந்த தாண்டி போகும்போது எங்க அம்மாவுக்கு வந்து முடி கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த 2 ஃபேஸையும், அந்த 2 குழந்தைங்களையும் தாண்டி வரும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை முடி. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும்போது அந்த ஹோப் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அது பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஏன்னா நம்ம போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ்ன்றதே ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஃபேஸ். அதுல பயங்கர டிப்ரெஷன் இருக்கும், நிறைய இருக்கும். இதுல இது வேறையா? அதனால்தான் வந்து அந்த ஃபேஸ் மட்டும் யாரும் தொல்லை பண்ணாதீங்க. ஸோ அந்த ஃபேஸ்ல வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வந்து ஹர்ட் பண்ணாம இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஃபேஸ் கிராஸ் பண்றது. ஸோ இந்த ஹேர் லாஸ் வந்து ஒண்ணுமே டிப்ரெஷனா இருக்கும், அப்படியே கொத்து கொத்தா கொட்டும். ஸோ எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் கம்பேர்
கம்பேரிட்டிவ்லி வந்து எனக்கு மிஸ்கேரேஜோட ஹேர் லாஸ் இன்னுமே டெரராக இருந்தது. அதெல்லாம் அப்படியே அவ்வளோ வரும். ஸோ அதனால நம்ம இந்த ஜேர்னிலேயே பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிற ஜேர்னிலேயே நிறைய ஹேர் லாஸ்லாம் இருக்கும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் மிஸ்கேரேஜில் கூட பார்த்தீங்கன்னா அது கொட்டியே ஆகும். ஏன்னா ரத்தம் அவ்வளோ எனக்கு போச்சுன்றனால அது கொட்டியே ஆகும். அது ஒன்றுமே வேலைக்காகாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஒன்றுமே வேலைக்காகாது. ஸோ அதுதான் அந்த வீடியோஸ்லாம் அந்த அந்த ஒரு ரீல் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக போச்சு. இந்த ஒரு விஷயத்தால கண்டிப்பா அது ப்ரிவென்ஷன் அப்படின்ற வேர்டு தான் ரொம்ப பெரிய வேர்டு. ப்ரிவென்ஷன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஸோ அதுதான், தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பாப்பா பிறந்தோடனே நீங்கள் வந்து உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கேட்டுருங்க. ஏன்னா அது வெரி வெரி காமன் விஷயம். இதை அவங்க கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தெரியாமல் எந்த கைனகாலஜிஸ்டும் இருக்க மாட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் ஹேர் ஃபேஸ்ன்றது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ராங்காக அவங்க இன்றைக்குமே டாக்டர்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இதை குடிங்க அதை செய்யுங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும், உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனாலும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃப்ராங்காக அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ எது இருந்தாலும் அந்த டாக்டரை கேட்டுருங்க. இல்லை நீங்கள் கேட்கல அப்படின்னாலும் உங்கள் பக்கத்தில் ஏதாவது கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, இல்லை வந்து உங்கள் கைனகாலஜிஸ்டே ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரியலன்னா அவங்கக்கிட்ட கேட்டுறது இன்னுமே மச் மச் பெட்டர். ஸோ எஸ், அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இதை வந்து மேஜிக் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்து இந்த வீடியோ வந்தவங்களுக்கு ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் வந்து ஃப்ராங்காக சொல்லணும், இதுதான் ரியாலிட்டின்னு சொல்லணுன்னால கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கடுப்பு ஆகியிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு ஹோப்பில் தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பிக்கும். நீங்களே வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹேர்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த ஃபேஸ். பட் இந்த ஃபேஸ் வந்து நம்ம தாண்டி வந்து தான் ஆகணும். நம்ம ஹார்மோன்ஸோட விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரெஸ்டிங் ஃபேஸ் அது இதுன்ட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டேஜ், அது ஒரு ஸ்டேஜ், அதை தாண்டி வரும்போது நம்ம திருப்பியும் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 இயர் ஆக்சுவலாக நம்ம ரெஸ்ட் ஃபேஸு நம்ம உடம்புக்கு ஹேர் எல்லாத்துக்குமே 1 இயர் கழிச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி நம்ம ஹேரை வந்து திருப்பியும் ரீக்ரோ பண்ண முடியும். பட் அதான் விஷயம், அதை தான் நான் சொல்லணும்னு வந்தேன். ஸோ நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் என்ன ஆர்டிகல்ஸ் பார்த்தேன் இதை பற்றி, உங்களுக்கு ஒன்றுமே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், நான் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசினாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.